இந்த வீடியோவில் நம்ம trigonometric ஐடென்டிட்டிஸை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது sin²θ ப்ளஸ் cos²θ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு sin² என்னன்னு எழுதிக்கலாம். sin² இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ். இங்கே ஆப்போசிட் சைடு என்னது? தீட்டாக்கு ஆப்போசிட் ஏ. ஸோ ஏ. ஹைப்போட்டன்யூஸ் என்னது? சி எழுதிக்கலாம். அடுத்து cos² இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? adjacent பை ஹைப்போட்டன்யூஸ். இங்கே adjacent சைடு என்னது? பி. ஸோ பி பை ஹைப்போட்டன்யூஸ் சி. இப்போ பித்தகோரியன் தியரம் அப்ளை பண்ணலாம். அதாவது பித்தகோரியன் தியரம்னா என்னென்னா, ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். அதாவது ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent சைட் ஸ்கொயர். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக c² டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? c² பை c² ஈக்குவல் டு a² பை c² ப்ளஸ் b² பை c². இப்போ இந்த c²ம் கேன்சல் ஆயிரும். அதை 1 எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்கொயர் ரெண்டு கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஸ்கொயர் இருக்குது. அது ஹோலாக நம்ம ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போது a பை c த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b பை c த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் 1 ஈக்குவல் டு இந்த a பை c எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தோமா, a பை c இஸ் ஈக்குவல் டு sin². அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போது sin² த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b பை c எங்களுக்கு இங்கே இருக்குது. அது என்னது? cos². அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ cos² த ஹோல் ஸ்கொயர் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படியா இருக்குது? sin² ப்ளஸ் cos² ஈக்குவல் டு 1. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.